إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே சகோதர உறவுகள் சம்பந்தமாக நம்ம பார்த்து வருகிறோம். அதிலே ஆரம்பமாக நம்ம சகோதரத்துவம் ஃபித்ரா, அதாவது அல்லாஹு தாலா மனித சிந்தனையிலே படைத்த ஒரு இயல்பான ஒரு வழிமுறை, ஒரு மரபு. அடுத்ததாக மூத்த சகோதரன் என்பவர் குடும்பத்தில் ஒரு அச்சாணி. அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அவ தாய் என்ற முதல் இடத்தை அடைகிறதே அந்த மூத்த சகோதரனால தான். அந்த பின்னால் எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் அதுக்கு முன்னாலே உம்மா தாய் ஆகிட்டா. அதுக்கு பின்னால் அவங்க பிள்ளைகள் பிறந்ததோ இல்லையோ, இவர் தாய் என்ற அந்தஸ்தை என்ன செஞ்சிடறார், அடைந்து விடுகிறார். இவர் தந்தை என்ன அந்தஸ்தை என்ன செஞ்சிடறார், அடைஞ்சிடறார். அதனால அந்த மூத்த பிள்ளைக்கு அவருடைய பிறப்பின் காரணமாக, அந்த ஃபித்ரத்தின் காரணமாக இஸ்லாம் பெரிய ஒரு கண்ணியம் என்ன செஞ்சு கொடுத்திருக்குது. அவர் அதனுடைய தகுதிகளை எப்போ முழுசா உள்வாங்கிக் கொள்றாருன்னா, ஒரு மூத்த சகோதரன் தந்தையுடைய ஸ்தானத்திலிருந்து செயல்படுவாராக இருந்தால் இந்த தகுதியும் அவர் என்ன செய்யறார், பெற்றுக் கொள்கிறார். அது இல்லாது விட்டாலும் கூட கண்ணியம் கௌரவம் கொடுக்க வேண்டிய கடமை எமக்கு என்ன செய்து இருக்கிறன்றதை நம்ம பார்த்தோம். அதுல அந்த மூத்த சகோதரர்கள் அப்படின்ற பகுதியில் நான் சில உதாரணங்கள் சொல்லிட்டு வர டைமில் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்குமான சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அதில் என்ன நம்ம பார்த்தோம்னா, அந்த சகோதரத்துவம் என்பதனுடைய இயல்புடைய அந்த ஆர்வம், அந்த உணர்வு, ஒரு மூத்த சகோதரத்துவம் எப்படி இருக்கும். அதை ஒரு தம்பி ஆதரவுக்கு யாரை விரும்புவான். ஒரு தம்பியான ஒரு சகோதரத்தை கேட்டால், உனக்கு இந்த விஷயத்துல யார் வேணும் ஒரு ஆதரவுக்கு என்றா, அவன் அவசரமா அவட சிந்தனைக்கு தன் மூத்த அண்ணன் தான் என்ன செய்ய ஞாபகம் வரும். அதனாலதான் அடிக்கடி அவர்கிட்டயே உதவி கேட்கறதும், அவர்கிட்டயே ஆலோசனை கேட்கறதும், அவர்கிட்டயே அட்வைஸ் கேட்கறதும் வரும். அந்த பிறகு திருமணம் முடிச்சிருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கிறாங்களே, சகோதரர்களை முடிச்சிருப்பாங்களே, அவங்க என்ன பார்ப்பாங்கடா, மூத்த சகோதரை சார்ந்தே இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நீங்க நானாட்ட கேட்டுதான் செய்வீங்களா, எல்லாத்தையும் அவட்ட கேட்டுதான் நீங்க செய்யணுமா என்றது அவங்க எப்படி பார்க்க கூடாண்டா, அதிகார என்னது, அதாவது செல்வாக்கு, அதிகார பரவலாக்கம்னு சொல்லுவாங்களே, அதிகார மேலாண்மைன்னு பார்க்க கூடாது. அதுல இருக்கிறதுல என்னன்னா, அவர்கள் சகோதரத்துவ இடத்துல தந்தையுடைய அந்த பொறுப்பு போல அந்த அளவுக்கு இல்லாட்டி அந்த அளவுக்குள்ள பார்வை பார்த்ததுதான் எல்லா விஷயங்களையும் அவர் ஆதரவாக இருந்திருப்பாரு. வளர்ப்புக்கு, அவர்களுடைய தர்பியாவுக்கு எல்லாம் காரணமாக இருந்திருப்பாரு, முன்மாதிரியா இருந்திருப்பாரு. இவைகள் காரணமாக என்ன செய்யலாம் இருக்கலாம். இவருடைய அஹ்லாக் அவங்கள செல்வாக்கு செலுத்தும், இவருடைய நன்மை அவங்கள செல்வாக்கு செலுத்தும், இவருடைய கெடுதி அவர்கள் என்ன செய்யும், செல்வாக்கு செலுத்தி இருக்கும் என்பதுதான் நம்ம இதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுல இது மாறுவது இருக்குது. இதுல ஒரு மூத்த சகோதரர்கள் சில நேரத்துல என்ன நடந்துருமெண்டா, ஒரு சின்ன சகோதரருக்கு பெரிய ஒரு பொருளாதாரம் வளர்ந்து, அவருக்கு அறிவு ரீதியாக வளர்ந்து, அல்லது அந்தஸ்துல, அல்லது திருமண ரீதியான ஒரு பெரிய ஒரு உறவுமுறை வளர்ந்துடும். இவருக்கு சரியான ஒரு வாழ்க்கை முறை என்ன செஞ்சிருக்காது, அமைஞ்சிருக்காது. இதால பொறாமைப்படக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, மூத்த சகோதரர் நல்லா இருந்திருப்பாரு, இவருக்கு இந்த மனசுல சில கேள்விகள் இப்படி இருந்திருக்கும். என்னோட நம்ம தம்பி மட்டும் என்ன செஞ்சிட்டாரு, முன்னேறிட்டாரு, நம்ம தம்பி எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்களே, நான் இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன், நான் சரியான இதுல இல்லையே, நான் வளர்த்த பிள்ளைகள் தானே அப்படின்னு ஒரு சிந்தனை இவருக்கு என்ன செய்யலாம், வரலாம். உள்ளத்துக்குள்ள ஓடிட்டீங்க. இதை யார்கிட்டயாவது சொன்னா அடுத்த சகோதரன் என்ன செய்யணும், அடுத்த ஒரு மனிதர் என்ன செய்யணும்டா, உங்களோட சொந்த சகோதரன் இப்படி யோசிக்காதீங்க, இது மிக கெடுதி. அல்லாஹ் உங்களுக்கு அவங்கள துணையாக்குவ ஒரு நாள், நீங்க அதை பத்தியே கவலைப்படாதீங்கன்னு அந்த ஃபித்ரத்துக்கு ஒத்த இடம் தான் கொடுக்கணும். ஆனா சில நேரங்களில் சில மனைமார்கள் என்ன சாப்பிட்டுறாங்கடா, நீங்க உங்களோட புள்ளெல்லாம் பார்த்தீங்க, நீங்க படுற கவலை நியாயம்தான், நீங்க இப்படி படுற வேதனை நியாயம் தான், அவங்க யாருமே உங்களை என்ன செய்யறாங்க இல்லை, இப்போ கவனம் எடுக்கிறாங்க இல்லை, ஒரு வாப்பா போல நீங்க இருந்தும் கூட கவனம் எடுக்கிறாங்க இல்லை, நீங்க அதை பத்தி யோசிங்க, என்னாலும் தம்பி தானே என்று சின்னதாக ஒரு டெவலப் பண்ணிடு. அவங்க வேணுமென்று கூட சில வேலை செய்யாம இருந்திக்கலாம். அண்ணனுக்கு அப்படி லைட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ளீஸ் விளங்காத ஒரு, அது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் விளங்குற மாதிரி ஒரு டொட்டை போட்டுரும், விளங்கிட்டா அவனுக்கு அது விளங்காது. ஃபர்ஸ்ட் சரி விட்டு, ஏதோ நம்மளோட மனைவி நம்மளுக்காக கவலைப்படுறா அப்படின்னு சொல்லி. இரண்டாவது, மூணாவது, அப்படியே கிருமி பெருசாகி விளங்கிட்டா மைக்ரோஸ்கோப்பே தேவையில்லைட்ட அளவுல அதை செஞ்சிரு வளர்ந்து போயிடும். வளர்ந்து போனா இவர் வைஃப் என்ன நினைப்பாருண்டா, மனைவி என்ன நினைப்பா, நான் உங்களோட சகோதரனுக்கு எதிராக நான் ஒன்னும் சொல்லலை, உண்மையா அவன் சொல்லலதான், அவங்களுக்கு அந்த நினைவுல இருக்கல, வழிகாட்டல் தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, சின்ன சின்ன பகமை உணர்வை அவங்க வெளிப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இவர் என்ன நினைச்சிடறாருன்னு சொன்னா, என்ன மனைவி வானான்னு தானே சொன்னா, என்ன மனைவி வானா எப்படி சொல்லிப்பானா, முன்னுரையிலையும் முடிவுரையிலையும் சொல்லிப்பா, இடையில பெக்கிங் எல்லாம் என்ன செஞ்சிருக்கா, இப்படிதான் இருந்திருக்கும். அது தெரியாத அமைப்புல இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அப்படியே இவருக்கு உள்வாங்கி என்ன மனைவி அப்பவே சொன்னா, உங்களை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும், இருந்தாலும் பொறுமையாரிங்கன்னு அவ சொன்னா, இன்றைக்கு தான் எனக்கு இது தெரியுது, இனி உங்களுக்கு எனக்கு இடையில எந்த விதமான உறவும் இல்லை. அது எப்படி உறவு இல்லாம போகும், அவட உறவு தான் இல்லாம போயிடும். டைவோர்ஸ் ஆயினா 3 மாசத்துல முடிஞ்சு இன்னொரு ஆளை முடிச்சுட்டு போவாரு, உங்களை மாத்தி இல்லாம இல்லாமலாக்க முடியாது.
ஆனா இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இது மிக மோசமான ஒரு நிலை. இதுக்கு யாரெல்லாம் துணையாகவும் காரணமாக இருந்தார்களோ அவர்களும் பெரும் பாவிகள். இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் அப்படி என்ற நன்மை அடுத்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்க உதவி செய்வதிலும் இருக்கு. மனைவியிட இரத்த உறவுகள் சேர்ந்து நடப்பதற்கு நீங்க துணையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பெரிய நன்மை இருக்கு. அதே போல உங்களோட இரத்த உறவுகள் சேர்ந்து நடப்பதற்காக அவர்கள் பொறுமையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மை என்ன செய்யுது இருக்குது. இது தெரியாம, அதாவது இங்க நான் சொல்ற இந்த கிராஜுவலான மாற்றம் தானே சில பொழுது நல்லா புரிஞ்சுக்க. மனைவி கெடுத்துட்டான்னு சிலவங்க வார்த்தை சொல்றாங்க, அதுவும் பிழையான. அதாவது கெடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அந்த பட்டியல் குறவு. அதாவது கெடுத்தல் அல்ல, அவங்களுக்கே தெரியாம உள்ளத்தில் இருந்த நோய் வெறும் காய்ச்சல் நினைச்சிருப்பாங்க, ஏதோ கண்ணு செவக்கு நினைச்சிருப்பாங்க. பார்த்தா அது கொரோனா கடைசியா போறதா இருக்கும். சரியா? அந்த மாதிரியான நோய் முறைகள் அவங்களுக்கே தெரியாம வளரும். நான் 7 நாளா காய்ச்சல் தான் நினைச்சேன், ஆனா பார்த்தா அது சிம்டம்ஸா தான் இருந்திருக்குது. ஆள் என்ன போகக்கூடிய நோய் ஆயிருக்கு. இதுதான் சைத்தானுடைய வேலை. சைத்தான் ஒரு நல்ல ஒருவனுக்கு ஒரு நோயை கொண்டு வரணுமாக இருந்தால் அதுக்கு விளங்காதவன் பிமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், நீங்க அற்பம் என்று கருதக்கூடியதிலிருந்து தான் சைத்தான் ஆரம்பிப்பான். சொல்ல அது நீங்க அற்பம் என்று கருதக்கூடியதிலிருந்து சைத்தான் ஆரம்பிப்பான். சிறுக்கு வைக்கணும்னா சிறுக்கு வைங்கன்னு சொல்ல மாட்டான். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பெண்ணை விரும்ப வைப்பா, அவரோட நேசம் வைப்பா, அவளுக்கு இதாம முடிக்கலுமான்னு கேட்க வைப்பா, விளங்கிட்டா? அதுக்கப்புறம் இந்த சரி அப்படி லைட்டா அப்படி சரி முடிச்சிரும், ஏதோ நிர்பந்தம் முடிச்சிரும்னு வந்துருவா. அப்படியே பேத்துட்டு என்னது அடுத்த ஆலயத்துக்கு வணங்க பேத்துருவா. நான் அல்லாஹ் தான் வணங்குறேன், நீயத்து நல்லா இருக்கேன்னு சொல்லி என்ன போயிடுவா. அதுக்கு போல பார்த்தா என்ன இது நல்லா தானே இருக்கு, எல்லாமே ஒரு கடவுளுடைய பல வடிவங்கள் தான் போய் சேர்ந்துருவா. அப்ப ஆரம்பிச்ச இடம் அதுதான். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மகனுக்கு என்ன துஆ கேட்கிறார், வஜ்னுபுனி வபனி அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணங்குவதை விட்டு காப்பாத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்துடைய முன்மாதிரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்துடைய முன்மாதிரி, ஷிர்க் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க, துஆ கேட்டதை பார்க்கிறோம். அப்ப இந்த வகையில இந்த உறவுகள் என்ன செய்யும், கலையும். கெட்ட மனைவியாக இருந்து கெட்ட கணவனாக இருந்து குடும்பத்துடைய உறவுகளை கலைத்தல் வேறு. நல்லவர்களாக இருந்து கொண்டு அவங்களுக்கே தெரியாம இவர் வேதனை சொல்வார். இவர் வேதனையை சொல்ல 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 மூத்த சகோதரன் என்ன செஞ்சு மாறிடுவாருண்டா, சில நேரங்கள் இப்படி நடந்துடும். நீங்க தானே இந்த குடும்பத்தை இவ்வளவு காலமா பாத்துறீங்க, 30-40 வருஷமா பாக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. வாப்பா இருக்கிற காலத்திலே நீங்க வாப்பா மரணிச்ச பிறகும் நீங்க தான் முழுமையா எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறீங்க. நீங்களும் இப்ப என்ன செய்றீங்க, ஒரு கூலி வீட்டுல இருந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வீட்டை கேளுங்களேன், இந்த மெயினான ஒரு புள்ள தம்பிமாரெல்லாம் கட்டி தானே இருக்கிறாங்க. தம்பிமாரெல்லாம் வீடு கட்டி நல்லா செட்டில் ஆகிக்கிறாங்க. தங்கச்சி மார்கள் எல்லாம் வீடு கட்டி செட்டில் ஆகிக்கிறாங்க. இந்த வீடு சும்மா தான் இருக்குது. கேட்டா உங்களோட சகோதரர்கள் தரத்தானே போறாங்க, அவங்க இன்னும் வானாண்டா சொல்ல போறாங்க. இதில் விட்டு அவன் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சரி வர, அது ஒரு 3.5 மோலா சொல்லுவார், 2வது முறை 3வது முறை 4ஆம் முறை இவர் முன் வச்சுப்பார். அந்த முன் வச்சா சகோதரர்களுக்கு ஒரு இதா இருக்கும், நான் இப்படி நீங்க எடுக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் வரும். வந்தா இவருக்கு டக்குன்னு அடுத்தது பகமை வந்துடும் அவசரம். இவ்வளவு சொல்லிச்சு ஒரு ஊட்ட தாராங்க இல்லையே, ஒரு ஊடை விடவா நான் இதாகிட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து வைஃப்ட சொல்லுவார், இந்த மாதிரி டைம்ல எனக்கும் தெரியும் அவங்க தரமாட்டாங்கன்னு தெரியும் தான், சரி விட்டுருங்க நீங்க சபரி, நாங்க ஏதோ கஷ்டத்துல பொறுமையா இருந்திருப்போம். எனக்கு என்ன மனைவி மட்டும்தான் கத்துறாங்க. அது ப்ரோ, எனக்கு என்ன மனைவி மட்டும், இந்த மனைவி இல்லையேண்டா நான் இந்த வாழ்க்கை எங்கேயோ பேத்திருக்கேன், நான் ஒரு நரக வாழ்க்கையை நான் செஞ்சிருப்பேன், வாழ்ந்திருப்பேன். அந்த அவள் தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க உங்களுக்கு ஊடு வேணும், உங்களுக்கு அது வேணும், இது வேணும் என்றெல்லாம் என்னை ஞாபகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிடறா குணந்துறான். சில பொழுது இந்த கொள்கைக்கு எதிராக ஆரம்ப 10 வருஷத்துல எந்திரிப்பாரு, கடைசி 10 வருஷத்துக்கு இவர் சரணடைஞ்சிடுறாரு. ஏன்னா அவ்வளவு அடிச்சு 20 வருஷம் 30 வருஷம் ஆகுள்ள இவர் சரணடைஞ்சிக்கிறார். சலனம் இறுதியில் சரணம். சரியா? அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிரு போய் சேர்ந்திக்கிறத பாக்குறோம். இதுதான் நடக்குது. இந்த கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு போறது. இது ஏன் நடக்கும் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ்ல அடிப்படைகளும் இந்த தர்பியாக்களும் ஆழமா பதியாட்டி இது நடக்கும். ஆல்ரெடி இந்த விளக்கங்கள் என்ன நிறைய நடக்கும். அதனாலதான் சொல்றாங்க, மல்லம் யாரிஃபில் ஜாஹிலியா லம் யாரிஃபில் இஸ்லாம். ஜாஹிலியத்தை தெரியாதவருக்கு இஸ்லாம் தெரியாம போயிடும், ஜாஹிலியத்தை தெரியாதவருக்கு இஸ்லாம் தெரியாத போயிடும். கான الناس يسالون رسول الله صلى الله عليه وسلم عن الخير وكنت اساله عن الشر مخافه ان يدركني. ரசூலுல்லாஹ்ட்ட எல்லா மனிதர்களும் எல்லா தோழர்களும் நல்லதை பத்தி கேட்பாங்க, நான் கெட்டதை பற்றி கேட்பேன், என்னை அதை அடைந்து விடாமல் இருப்பதற்காக. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய செய்தி. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த மாதிரியான மாற்றங்கள் நிறைய பேருக்கு கண்டு சில நேரத்தில் சில கடைசி சகோதரர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரதான வீடா அவர் எடுத்து பேத்துருவாரு. அதாவது அந்த பெரிய வீடு இருக்குதே, அந்த பெரிய வீடு மூத்த சகோதரனுக்கு கிடைச்சிரு. இந்த வீடு நமக்கு கிடைக்குமே தான் நான் செலவழிச்சு பண்ண எல்லாம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஊடாய்க்கும் சொத்தாய்க்கும் சுகமாய்க்கும் கடையெல்லாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் செலவழிச்சு செட்டோட அவருக்கு போய் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சகோதரர் கஷ்டப்பட்டாருக்காக நாங்கள் கொடுத்தோண்டு. இவங்கெல்லாம் எங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி வீட்டுல அங்கங்க இருந்துட்டீங்கிறாங்க. நானா கஷ்டப்பட்டாருன்னு என்னது அதை கொடுத்துருவாங்க. நானா அதை என்னது எங்க பிள்ளை தம்பிமாரெல்லாம் என்ன செஞ்சாங்க, இதை விரும்பி தந்தாங்க அப்படி என்று அவர் ஏத்துக்கிறாங்க. விரும்பி தாரது நிர்பந்தம் ஆயிட்டு, விரும்பித்தான் தந்திருப்பாங்க, ஆனா விரும்பி தார நிர்பந்தம் ஆகிட்டு. ஒரு சகோதரன் யோசிக்கிறான், அவன் இந்த கஷ்டத்துல காணல, அண்ணன் கஷ்டத்துல காணல, என்ன யோசிக்கிறான்டா,
இந்த ஊடு கிடைக்குமா தான் நான் மூத்தவனா பிறந்து கஷ்டப்பட்டு இதை எடுத்துருப்பேன். ஏன்டா 20 வருஷமா நான் உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த ஊட எடுக்கத்தான். அந்த ஊட அவருக்கு ஃப்ரீயா செய்யுது கிடைக்கிற லெவலுக்கு வந்துருது. எல்லாரும் விரும்பியே கொடுத்தாலும் கூட மூத்த சகோதரருடைய பொறுப்பு என்றது இப்படியான அட்வைஸ்களால யாரும் சொல்லி எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் குர்ஆன்ல யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில உதாரணம். ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்னவர், மூத்தவங்க அநியாயம் செய்யறாங்க. மூத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பெரியவர்கள் தான் யூசுப் சின்ன தம்பியை கொலை செய்யறதுக்கும் அந்த தம்பியை கொலை செய்யறதுக்கு, அதாவது அவர்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கும் முற்படுறாங்க. யாரு, மூத்தவர்கள், பெரியவர்கள். பாதிக்கப்படுறது உள்ள தம்பியர். காரணம் என்ன, தந்தையுடைய பாசம், அவருடைய அழகு, அன்பு, இது போன்ற விஷயங்கள். இவர்களும் அழகானவர்கள். ஆனால் தந்தை இவர்கள்ட்ட என்ன மிகவும் அதீத கவனம் செலுத்துவதன் காரணமாக மூத்தவர்களுக்கே பொறாம வருது. அப்படின்னா அஷஃபகத், அதாவது ஷஃபகத்தில் அவ்வளவு பாசமும் நேசமும் ஈர்ப்பும் இவர்களுக்கு உள்ளவர்களுக்கே என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு பொறாமை என்ன செஞ்சிருது, அந்த இடத்துல வந்து விடுகிறது. அப்போ அவர்களை என்ன, அதாவது ஒரு கிணத்துல போட்டு விக்கிற அளவுக்கு என்ன செஞ்சது வந்தது, அவர்களை விக்கிற அளவுக்கு என்ன செஞ்சது வந்தது நம்ம பார்க்கிறோம். அப்போ யாருக்கு வித்தாங்க, கிணத்துல போட்டுட்டு யாராவது எடுக்கிறாங்களான்னு வெயிட் பண்றாங்க. யாராவது எடுக்கிறாங்களான்னு வெயிட் பண்ண பிறகு அவங்க வாளில் இருந்து எடுத்த உடனேயே என்னது, இவங்க தான் விற்றார்கள் சில அறிஞர்கள் தஃசீர் பண்றாங்க. எடுத்த பிறகு நம்ம தான் இவர் என்ன செஞ்சு எடுத்து ஷரஹு பி தமனின் பக்ஸின் தராஹிம மாதூதா வகானு ஃபிஹி மின ஸாஹிதி, அதுல ஜுஹுதோட இருந்தாங்க. இது அமௌண்ட்டை குறை எடுக்கிறதுல எப்படியா வித்துறணும், அமௌண்ட்டை குறை எடுத்துறணும், உலகப்பற்றின்மை சரியா, அதுல ஜாஹிதுகளாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி வித்து விட்டார்கள் சொல்றான். அப்போ மூத்தவர்களே ஒரு தம்பியை விற்று, மூத்தவர்களே அவர்களை என்ன கொலை பண்றதுக்கான ஐடியா பண்ணி தூரமாக்கி ஓனாய் கடிச்சிட்டு போட இருள்கள்ல போடுற அளவுக்கு இவர்கள் வந்தார்கள் என்றால் மூத்தவர்களுடைய அந்த என்ன அந்த பொறாமையும் அந்த வேகமும் எப்படி இருக்கும் இடத்தை என்ன செய்யும் பாருங்க. இது பெரிய ஒரு ஆதாரம் ஒரு மூத்த சகோதரனுடைய அநியாயத்தை, ஒரு மூத்த சகோதரனுடைய அநியாயம், மூத்த சகோதரனுடைய உறவுக்கு ஒரு ஆதாரம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி இடத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி நேரத்திலையும் கூட, அதாவது எந்த அளவுக்கு ஒரு அறிஞர் சொல்றாரு, இதுக்கு தஃப்சீர் கீழே அஹ்யானன் சில பொழுதுகள் அல் அஹுல் அக்பர் மூத்த சகோதரன் யக்குலுல் மீராத் முழு சொத்தை என்ன செஞ்சிருவார், மீரா சொத்தை அவர் சாப்பிட்டுவார். வலா யபுகி வலா யூபகி லி அஹில் அஸ்கரி ஷையன், சிறிய சகோதரருக்கு எந்த ஒன்றையும் எஞ்ச வைக்க மாட்டார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யஸீது ஸகீர நஜாபத்தன். ஆனா அந்த வீட்டுல பிறந்த சிறிய சகோதரருக்கு அல்லாஹ் தஆலா புத்தி கூர்மையை கொடுத்துறான், வ தௌஃபீகன் தௌஃபீக் செஞ்சிரான், வ கினன் வசதியை கொடுத்துறான், வ யஃப்கருல் கபீரு இலா அய்யகிஃபல் கபீரு பிபாபிஸ் ஸகீர். சிறியவண்ட வீட்டு வாசல்ல மூத்தவர் நிற்கின்ற அளவிலான தேவை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான், இவருடைய அநியாயத்தின் காரணமாக கொடுத்து விடுகிறான். அந்த நேரத்துல எப்படி நடக்கும் தெரியுமா, அவர் கேட்கிறாங்களே இன்னக லஅன்த யூசுப், நீங்களா யூசுப். மூத்த சகோதரர்கள் அதாவது சிறியவண்ட வீட்டு வாசல்ல நிக்க வேண்டிய இடத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறார். மூத்தவர் நிக்கிறாரு, மூத்த சகோதரர்கள் அனைவரும் நிக்கிறாங்க, நீங்களா யூசுப், நான் தான் யூசுப், இது எனது சகோதரர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க அல்லாஹ், அப்ப அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லகத் ஆஸரக்கல்லாஹு அலைனா, அல்லாஹ் தஆலா எங்களை விட உங்களை தேர்ந்தெடுத்துட்டான், உயர்த்தி விட்டான். வ இன் குன்னா லகாத்திபீன், நாங்கள் பாவிகளாக இருந்து விட்டோம். ஆனா சிறியவர் மூத்தவர் மீது இயற்கையான இரக்கம் இருக்கும், இயல்பான இரக்கம் இருக்கும். அந்த ஃபித்ரத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் இன்னும் வளர்க்குது. அவர் சொல்றார் உடனே, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், எந்த குற்றமும் உங்கள் மீது இல்லை, எந்த குற்றம் பிடித்தலும் உங்கள் மீது இல்லை. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பானாக. வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் தஆலா கருணை காட்டுகின்றவர்கள் எல்லாம் மிகவும் கருணை காட்டுவார். இந்த வார்த்தை யார் சொன்னாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அந்த சகோதரனை சொல்ற சந்தர்ப்பத்துல வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், இந்த ரஹ்மத்தை சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அஸ்மா சிஃபாத்துல இது ஒரு முக்கியமான பகுதி. நம்ம எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை யூஸ் பண்ணி என்ன செய்யறோம் இதை சொல்றது. அப்போ உடனே சொல்றாங்க, உங்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடு. நிச்சயமா பார்த்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல மூத்த பிள்ளைக்கு இந்த அந்தஸ்து இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க செஞ்ச வேலைகளால இந்த நிலைமை என்ன செஞ்சது, அவருக்கு வந்து விட்டதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதை அந்த தஃசீருக்கு கீழே என்ன செய்யறாங்க, இது ஒரு குறிப்பாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, அல்லாஹ்ட்ட துஆ சொல்றாரு. துஆ வைக்கிற எப்படி, யா அபி, என்ன தந்தையே, ஹாதா தஅவீலு ருயா மின் கப்லு கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கா, சொல்ற தந்தையிட்ட சொல்றாரு, எனது கனவு அல்லாஹ் தஆலா இதுதான் என்ன அதை உண்மைப்படுத்தி விட்டான். வகத் அஹ்ஸன பி இது அஹ்ரஜனி மினஸ் ஸஜன், என்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியேற்றி இறைவன் எனக்கு உபகாரம் செய்தான். இதான் ஒரு முஃமினுடைய வார்த்தை. எப்பயும் எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை சொல்றதா இருக்கும். என்னை சிறையிலிருந்து வெளியேற்றி அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான்.
என்னை சிறைக்குள்ள நுழைத்தது யாரு? அல்லாஹ் தான். ஆனா தஅத்து எப்பயுமே ஒரு முஃமின் முத்தஅத்திபாக இருக்கணும். சோதனைகள் வந்தா அதை இந்த பாவத்தால வந்திருக்கு, விடுதலைகளும் அருளும் வந்தா அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்திருப்பானது, என்னுடைய இதால ஒண்ணு என்ன செய்யல கிடைக்கல. அதனாலதான் சொல்றாரு, என்னை சிறையிலிருந்து வெளியேற்றி அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செஞ்சான்? ரஹ்மத்து செய்தான். மத்த நேரத்துல நான் தான் சிறையை கேட்டேன், கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை, எனக்கு சிறைச்சாலை சிறந்தது இவர்கள் அழைப்பதை விட என்றான். ஆனா இந்த இடத்துல என்னை வெளியேற்றியவன் யார்? அல்லாஹ். அதனாலதான் என்னது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொல்ற சந்தர்ப்பத்துல ஷைத்தான் என்னை நோயை கொண்டு என்ன செஞ்சிட்டான்? தீண்டிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு? அல்லாஹ் தஆலா எனக்கு உணவளிக்கிறான், குடிக்க தருகிறான், என்னை உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான், நான் நோய்வாய்ப்பட்டால் என்னை குணப்படுத்துகிறான், அவன் என்னை நோய்வாய்ப்பட வைக்கிறான் என்ன செய்யல சொல்லல. இதெல்லாம் மிக முக்கியமான அதபான வார்த்தைகள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல வஜாஅ பிக்கும் மினல் பது, உங்களை பதுவில் இருந்து, அதாவது நாடோடியாக நீங்க வாழ்ந்து கொண்ட பிரதேசங்கள்ல இருந்து உங்களை இங்க கொண்டு வந்தான். என்னையும் என் சகோதரர்களுக்கும் இடையிலும் ஷைத்தான் நஸக் ஒரு குழப்பம் ஏற்படுத்திய பின்னால், குழப்பத்தை யாருக்கு? அதாவது ஷைத்தானின் பக்கம் யூசுப் என்ன செய்யறாரு? சேர்க்கிறத பார்க்கிறோம். ஏன்னா பித்தரத்தாக நாங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிருக்க கூடாது, ஆனா ஷைத்தான் இந்த வேலையை பார்த்துட்டான். ஆனா எப்படிப்பட்ட பகைமைக்கு சொல்றாரு? 40-50 வருட பகைமையை பத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிச்ச அந்த முடிப்பை பாருங்க. அந்த ஃபித்ராக்கு கொடுத்த கண்ணி அல்லாஹ், இந்த ஃபித்ரானா என்னது? அல்லாஹ் வச்ச அந்த ரஹம், அந்த உறவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த கண்ணியம். இன்ன ரப்பி லத்தீஃபுன் லிமா யஷா, அல்லாஹ் தான் நாடியவற்றை நுட்பமாக செய்து முடிப்பதற்கு சக்தி உள்ளவன். அதனால அல்லாஹ் தஆலா எந்த அமைப்புல கொண்டு போய் கண்டிக்கிறான் யாருக்கும் நமக்கே லுத்துஃப் விளங்க. லுத்துஃப்னு சொல்றது மா தக்க வ ஹஃபின்னு சொல்லுவாங்க. அப்படி அது விளங்காது, மிகவும் நலிந்து மறைந்திருக்கக்கூடிய ஒன்றுக்கு தான் அதை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா அறிந்தவன், ஞானமுடையவன். அப்போ உலகத்துல இது ஒரு இயல்பான விஷயம். மூத்த சகோதரத்துவம் என்பது உண்மையிலே ஒரு தந்தை போன்று தன் தம்பிகளுடைய உறவை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம். ஏன்னா அவனுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும். சில பொழுது இவனுடைய வளர்ச்சி கூட எப்படி இருந்துக்கும்னா, 2ஆவதா காண்ற அளவுக்கு இருந்து இவன் ஒரு 10 வயசு வரைக்கும் தம்பி பிறக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இவன் அது ஒரு தந்தையுடைய ஸ்தானம் போன்ற உணர்வோடு அந்த பாசங்கள் என்ன செய்யும் வளர்ந்து கொண்டு போகும் என்றதை நம்ம பார்க்கிறோம். வரலாற்றுல நம்ம அப்படியான ஒரு சகோதரத்துவ உறவுல நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது இந்த சம்பவங்களை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த சம்பவங்கள்ல இருந்து அந்த உணர்வுகளை நம்ம அந்த இடத்துல ஒவ்வொரு விதமாக நம்ம என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த தலைப்புடைய நோக்கம் சட்டங்களை படிக்கிறதோட அந்த உறவுகளுடைய அந்த உணர்வுகளை நம்ம என்ன செய்யணும் சரியான முறையில புரிஞ்சு அதை ஒழுங்குபடுத்திக் கொள்றது. இந்த பகைமைகள் எல்லாம் அந்த பகுதியில தான் வருது. சட்டம் தெரிஞ்சிருந்தாலுமே உணர்வு ரீதியான அந்த ஓட்டைகளால தான் என்ன செய்யுது சேர்றத பார்க்கிறோம். ஸைத் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர். இந்த ஸைத் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி வருகிறது எப்படி என்னன்னு சொன்னால், அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அதாவது உஹது யுத்தத்துல நேரத்துல பாருங்க, அந்த உறவுடைய அந்த பலத்தை உஹது யுத்தத்துடைய நேரத்துல அந்த கவசம் உமர்லாம் சொல்றா நீ போட்டுக்க அப்படின்னு, ஸைத் இப்னுல் கத்தாப் அப்படி சொல்றாங்க நீங்க போட்டுக்குங்க அப்படின்னு. அந்த ஒரு சகோதரர்கள்ட்ட ஒரு அம்சம் ஒன்று இருக்கு. 2 விதமான சகோதரத்துவம் இருக்கு. பெரும்பாலும் உணர்வுகளை முன்னுக்கால அப்படியே புகழ்ந்து கொண்டு வழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மைகள் சகோதரர்கிட்ட மிக குறைவா இருக்கு. ஆனா அந்த உணர்வு முழுமையாக மனசுக்குள்ள என்ன செய்யும் மலைகள் போல அந்த உணர்வுகள் இருக்கும். அந்தந்த சந்தர்ப்பத்துல தான் அது வெளிப்படும். அதாவது பாசம் நேசத்துக்களை வாயால என்ன செய்வாங்க திருப்பி திருப்பி கொட்டி கொண்டிருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ட கூட அப்படி செய்யலாம், ஆனா சகோதரர்கள்ட்ட அப்படி கூட வெளிப்படாது. சும்மா கண்டுகொள்ளாம போற மாதிரியே தான் இருக்கும். ஆனா உணர்வு என்ன செய்யும் ஒரு நிரப்பமா இருக்கும். அதை காட்ட முடிந்த சில இடங்கள்ல அவசரமா காட்டுவா சகோதரர். அது பரவாயில்ல நீ வச்சு ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் அதுக்கு பின்கால இருக்கும். அதை நீ வச்சுக்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குமா? என்ன காரணமாகனா, நீ இதை பரீட்சை எடுத்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு மாதிரி என்றதால ஒரு டீசென்ட்டா என்ன செய்வோம் நீ வச்சுக்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லுவோம். ஏன்னா சகோதரத்துவம் உயிரை கொடுக்கறதுக்கும் என்ன செய்யும் அது தயாராக என்ன செய்யும் பிரிக்கும். ஸைத் இப்னுல் கத்தாப் உமர்லாம் சொல்றாங்க நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கவசத்தை போட்டுக்கங்க. அவர் சொல்றாரு இன்னி உரீது மின ஷஹாதா மிஸ்லல்லதி துரித், நீங்க ஷஹாதத்துல என்ன விரும்புறீங்களோ அதே ஷஹாதத்தை நானும் விரும்புறேன், நீங்க போட்டுக்கங்க, நீங்க கவசத்தை போடுங்க, நானும் ஷஹாதத்தை அடையணும் நானும் ஆசைப்படுறேன் என்றாங்க. கடைசியில 2 பேர் அந்த கவசத்தை எடுக்கல. 2 பேரும் யுத்த காலத்துக்குள்ள நடக்கும். தம்பி தொடாத கவசத்தை நான் எடுக்கல, நான் தொடாத கவசத்தை தம்பி எடுக்கல என்ற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க அதாவது இந்த யுத்த காலத்திற்குள் நுழைந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது எந்த அளவுக்கான ஒரு உணர்வு இருந்திருக்கு. ஷஹாதத்தை எதிர்பார்க்கிறாங்க, ஆனா யாராக இருக்கணும் அப்படின்னா இவர் தான் என்ன செய்யணும் தம்பி போட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொன்ன இதை பார்க்கிறோம். இது போல நிறைய சதிபுனு அதாவது சதிபுனு ஹைசமா
சஅத் இப்னு ஹைஸமா துண்டு குலுக்கி போடப்படுது. யார் யுத்தத்துக்கு போறது, ஒன்றேல் தந்தை போகணும் அல்லது மகன் போகணும். அப்படி துண்டு குலுக்கி போடுற டைம்ல என்ன, அதாவது மகனுடைய பெயர் வந்துருது. வாப்ப பாசம் அன்பால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போறேன், எனக்கு விட்டுத்தாங்க அப்படின்றார். நான் போறேன், விட்டுத்தாங்க அப்படின்றார். அப்ப அவர் சொல்றாரு, லவ்கான கைரல் ஜன்னா, தந்தையை சொர்க்கம் அல்லாதது ஒன்றாக இருந்தால் நான் உங்களுக்கு விட்டு தந்திருப்பேன், இது சொர்க்கம், நான் விட்டு தர மாட்டேன் என்று போனார். ஷஹீதானார் பார்க்கிறோம். இது உண்மையில அவர்களுக்கு இடையில சகோதரத்துவ பாசமும் அதே அளவுலையும், ஈமான் என்றது அதே உச்சம். அவங்க யுத்தத்துக்கு தடுக்கல, நீ போகாதன்னு தடுக்கல. ஆனா போராட்டம் நீயா நானா அல்லது நம்ம ரெண்டு பேரும் போற டைம்ல உனக்கு ஒரு பங்கு, இப்படியான ஒரு போராட்டம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உறுதிப்படுத்துற இடங்கள்ல இருந்து பார்க்கிறோம். இந்த நம்ம எல்லாம் ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த உணர்வு வெளிப்படக்கூடிய இடங்களா இதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல இந்த யுத்தம் நடக்குது, அதாவது யமாமா யுத்தம். இந்த யமாமா யுத்தத்துல ஸைத் இப்னு ஹத்தாப் கலந்து கொள்றாரு. ஸைத் இப்னு ஹத்தாப் வரும் வரைக்கும் உமர்லாம் வெயிட் பண்றாங்க. ஆனா ஸைத் இப்னு ஹத்தாப் அங்க கொல்லப்படுற, ஷஹீதாக கொல்லப்படுற. உமர் ரலியல்லாஹு ஜனாசா கொண்டு வரப்படுற டைம்ல இந்த உலகத்துல உமர்லாவோட வரலாற்றை படிச்சா விளங்கும், ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு பிறகு அப்படி ஒரு கவலையே உமர்லாம் அடைஞ்சு ஸைத் இப்னு ஹத்தாபுடைய மரணத்துல. அதை ஜனாசா பார்த்துட்டு சொன்னாங்க, சபக்தனி இலஸ்னத்தை, ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் முந்தி விட்டீர்கள், இலல் இஸ்லாம் இல ஷஹாத், இஸ்லாத்துக்கும் முந்திட்டீங்க, ஷஹாதத்துக்கும் என்ன செஞ்சிட்டீங்க, உயிர் தியாகத்துக்கும் முந்தி விட்டீர்கள் அப்படி என்று உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னார்ன்றதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்களை ஒருவர் ஏதையாவது ஒரு இடத்துல வெற்றி பெற வேண்டும் என்றால் தண்ட சகோதரனை வச்சு வெற்றி பெற்று விடலாம் என்றார். சகோதரனை வச்சு வெற்றி. உமர் ரலியல்லாஹு போய் ஸைத் இப்னு ஹத்தாப் அவரை ஞாபகப்படுத்தினால் அவர் என்னது, அதாவது எழுவது போன்றும் இல்லாமல் சகோதர விஷயத்தில் செஞ்சிருவாரு, இலக்கி விடுவார். மாலிக் இப்னு நுவைராவுடைய சகோதரர் என்ன செய்யறாரு, உமர் ரலியல்லாஹு வராங்க. யுத்தம் நடந்து முடிஞ்சு மாலிக் இப்னு நுவைரா கொல்லப்படுறார், முர்த்ததாக கொல்லப்படுறாரு. அந்த கொல்லப்பட்ட பின்னால அவரோட சகோதரர் அவ்வளவு கவிதை படிக்கிறார். அந்த சகோதரனும் மாலிக் இப்னு நுவைராவை நினைச்சு 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 அவ்வளவு கவிதை படிக்கிறார். உமர் ரலியல்லாஹு கவிதை சொல்ல தெரியாது, கவிதை எதுவும் தெரியாது. அப்போ வந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை கண்டுட்டு, நீங்க என் சகோதரனுக்காக ஒரு கவிதை படிக்கிறீங்களான்னு கேட்கிறார். உமர்லாம் கேட்கிறார். அவர் அந்த ஒரு உமர் ரலியல்லாஹு இது போன்ற இடங்களை நீங்க கண்டிக்கிறீங்களா? எத்தனையோ இடங்கள் உமர் ரலியல்லாஹு இஷ்டங்களையும் இந்த மாதிரியான இடங்களை பலகீனமாக கருதக்கூடிய உமர் ரலியல்லாஹு நெகிழ்ந்த ஒரு இடம் தான் அந்த சகோதரிடம். மகன் இடத்துல பாருங்க எப்படி நெகிழ்ந்தாரு, நீ சொல்லிக்கலாமே அப்படின்னு கேட்டாரு. அதே மாதிரி அவ்வளவு நெகிழ்றாரு. இந்த நெகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கவிதை ஒன்று என்ன செய்யலாம், நீங்க படிக்கலாமே, உங்களோட சகோதரனுக்கு இவ்வளவு கவிதை சொல்றீங்களே, என் சகோதரனுக்கும் ஒரு கவிதை சொல்லலாமே என்றார். அவர் முர்த்ததா மரணிச்சிருந்தார், அவர் அந்த சகோதரனுக்கு சொல்றாரு. அப்ப அவர் திருப்பி சொன்னார், உங்கள் சகோதரன் மரணித்ததை போல எனது சகோதரன் மரணித்திருந்தால் நான் கவிதையே படித்திருக்க மாட்டேன். உங்களோட சகோதரன் இஸ்லாத்துல ஷஹீதாக மரணிச்சார், அப்படி என்ற சகோதரர் இஸ்லாத்துல ஷஹீதா மரணிச்சிருந்தா நான் கவிதை சொல்லியிருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே உமர்லாவோட முகமெல்லாம் மலர்ந்தது. ஏனென்றா அப்படி ஒரு ஆறுதலை யாரும் சொல்லவில்லை. கண்ட சகோதரன் ஷஹாதத்திலையும் இஸ்லாத்திலையும் தீனிலையும் என்ன செஞ்சாரு, மரணித்தார் என்ற ஒரு ஆறுதல் போன்ற ஒரு ஆறுதலை யாருமே என்ன செய்யல, அதாவது சொல்லவில்லை என்பதனால உமர் அவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக அந்த இது இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஸைத் இப்னு ஹத்தாபுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல முழு கவனம் எடுத்தது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு. அந்த அளவுக்கான ஒரு இது என்ன செய்து உமர் ரலியல்லாஹு வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல நம்ம என்ன புரிகிறோம் என்றால், ஒரு பலமான சக்தி, ஒரு ஸ்ட்ராங்கான இதயம், எல்லா விதத்திலையுமே என்னது மார்க்கத்துடைய விஷயத்துல நெகிழ்வுத்தன்மையில நீதியாக நெகிழ்வுத்தன்மை தவிர பலகீனமான எந்த நெகிழ்வுத்தன்மை இல்லாத உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு உள்ளத்தை அசைச்சு வச்சது ரசூலுல்லாஹுடைய மரணம், ஸைத் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு என்ன மரணம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வரலாற்றில் இந்த பல சகோதரத்தை நம்ம படிப்போம். நம்ம அதாவது இவருக்கு சகோதரர்களா இருந்தாங்க, இவருக்கு சகோதரா இருந்தாங்க, ஒரு தகவல்களா தெரிஞ்சு கொள்வோம். ஆனா அந்த உணர்வு ரீதியான சில படிப்பினைகளை பெறத்துக்கான சில செய்திகளை தான் நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், நான் சொல்லிக்கிட்டு வரேன். வரலாற்றுல அதாவது இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவரோட பிதாயா வன்னிகாயில ஒரு வரலாறு சொல்றார். அது மிக முக்கியமான ஒரு பகுதி. பிதாய வன்னிகாயில ஒரு வரலாறு சொல்றார். என்ன அப்படின்னு சொன்னால், தந்தையுடைய மரணத்தை பத்தி அவர் எழுதிட்டு வர. பிதாய வன்னிகா 14ஆம் பாகம் 31 பக்கத்துல, வகது உலித லஹு இத்தத்து அவுலாதின் மினல் வாலிதா வ மின் உக்ரா கப்லஹா, அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க எங்கட தாயிட்டு இருந்து. அதுக்கு முன்னாலையும் அவங்க திருமணம் முடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் நிறைய பிள்ளைகள் எங்க தந்தைக்கு இருக்குது. அவர் தந்தையோட பேர் என்ன, உமர் இப்னு கஸீர். இவருடைய பேர் இஸ்மாயில் இப்னு உமர் இப்னு கஸீர். சரியா, அபுல் ஃபிதா. அக்பர்ஹும் இஸ்மாயில். அவருடைய அதாவது மூத்தவராக யார் இருந்தாருன்னு சொன்னா இஸ்மாயில் என்ன செஞ்சார் இருந்தார். யாரு, என் தந்தைக்கு மூத்தவர் யாரு, மகன் இஸ்மாயில். அப்படின்னா அதுக்கு முன்னால திருமணம் முடிச்ச
அவருக்கு மூத்தவர் இஸ்மாயில். சொல்றாரு எப்படி, எனக்கு என்னுடைய தாய்க்கும் நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு, அதுக்கு முன்னால நிறைய திருமணங்கள் முடிச்சிருந்தாரு. வமின் உஹ்ரா, அதுக்கு முன்னாலே ஒரு திருமணம் முடிச்சிருந்தாரு, அவங்களுக்கும் பிள்ளைகள் என்ன செஞ்சு இருந்துச்சு. அப்ப மூத்தவர் இஸ்மாயில்னா அவங்களுக்கு பிறந்ததுதான் மூத்தவர் இஸ்மாயில். சும்ம யூனுஸ், அதுக்கு பின்னால் என்ன யூனுஸ், இத்ரீஸ், பிறகு என்ன இத்ரீஸ். அப்ப பாருங்க, இவருடைய தந்தையுடைய மூத்த மனைவி மூலம் முதலாவது இஸ்மாயிலும் பின்னர் யூனுஸும் பின்னர் இத்ரீஸும் பிள்ளைகளாக என்ன செஞ்சுக்கிறாங்க, வந்திக்கிறாங்க. சும்மா மினல் வாலிதத்தி அப்துல் வஹாப் வ அப்துல் அசீஸ் வ முஹம்மத் வ அஹ்வாத்துன் இத்தா. விளங்கிட்டா? பின்னர் எந்த தாயை கல்யாணம் முடிக்கிறாங்க. எந்த தாயை கல்யாணம் முடிச்சதுல மூத்தவர் யாரு, அப்துல் வஹாப், அடுத்தது அப்துல் அசீஸ், அடுத்தது முஹம்மத், அடுத்தது இன்னும் சில சகோதரிகள் என்றாங்க. மூத்த மனைவி மூலம் முதலாவது இஸ்மாயில், அதுக்கு பின்னால் யூனுஸ், அதுக்கப்புறம் இத்ரீஸ். எந்த தாய் மூலம் மூத்தவர் யார் என்று சொன்னா அப்துல் வஹாப், அப்துல் அசீஸ், முகமது. அப்ப இவருக்கு அந்த தாய் வழி தந்தை வழி சகோதரர்களை மூத்தவர் வந்து அப்துல் வஹாப் என்றார். இன்னும் நிறைய சும்மா அன அஸ்கரு, நான் தான் கடைசி பிள்ளை என்றார். சும்மா அன அஸ்கரு, நான் தான் கடைசி பிள்ளை. வசும்மீது பிஸ்மில் அஹ் இஸ்மாயில், மூத்த மகன் இஸ்மாயிலுடைய பேரை தான் எனக்கு வச்சாங்க, நான் கடைசி மகன். மூத்த மகன் இஸ்மாயிலுடைய பேரை என்ன எனக்கு வைத்தார்கள், நான் கடைசி மகன். அப்படின்னா அவருடைய மூத்த மனைவி, முதல் மனைவியுடைய முதல் மகன் இஸ்மாயில். அப்ப அவருக்கு என் தந்தைக்கு முதல் மகன் இஸ்மாயில், அந்த பேரை தான் கடைசி நபர், கடைசி பிள்ளை எனக்கு வச்சாங்கன்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, மூத்தவருக்கும் ஆக இளையவருக்கும் உள்ள உணர்வு ரீதியான அந்த ரிலேஷன்ஷிப்பை பாருங்க. எங்கே நீங்க இதை பார்க்கலாம், அதிகமான இடத்துல பார்க்கலாம். இடையில பல தளம்பல்கள் இருந்தாலும் மூத்தவர் ஒரு தந்தையுடைய முன்மாதிரி லெவலுக்கு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக கிடைக்கிறது கடைசி தம்பி. கடைசி தம்பிக்கு என்ன செய்ய கிடைக்கும், ஏன்னா அவர் வளர்ந்து ஒரு இடத்துல இருப்பார். அந்த டைம்ல தான் இவருடைய வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கும். முன்மாதிரிக்கு அவர் ரெடி ஆயிப்பார். இரண்டாம் நபருக்கும் மூணாம் நபருக்கும் நாலாம் நபருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கும். இந்த அளவுக்கான பார்க்கறதுக்கான ஒரு குறைபாடு இருக்கு. அவரும் குறைபாடுகளை சரி செஞ்சு பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இது ஒரு முக்கியமான ஒரு இடைவெளி. அதனால இப்ப பாருங்க, சும்மிது பிஸ்மில் அஹ் இஸ்மாயில், நான் மூத்தவருடைய பேர் இஸ்மாயில் எனக்கு வைக்கப்பட்டுச்சு. ஏன் தெரியுமா, கான கதிம திமிஷ்க், அவர் டெமஸ்கஸுக்கு வந்திருந்தார். ஃபஷ்தகல பிஹா பஅதன் ஹஃபிதல் குர்ஆன அலா வாலிதி, வாப்பாட்ட குர்ஆனை ஓதி மனனமிட்டார். இந்த வாப்பாட்ட தான் படிச்சார். வாப்பா ஹத்தீப், ஒரு வாப்பா வந்து ஹத்தீப், நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர். அவர்கிட்ட குர்ஆனை மனனமிட்டார் இஸ்மாயில். அதே போல நஹ்வுடைய முன்னுரைகள் என்ன செஞ்சாரு, வாசிச்சாரு. وحفظ التنبيه وشرحه على العلامه تاج الدين الفزاري, تاج الدين الفزاري கிட்ட படிச்சாரு. وحصل المنتخب في اصول فقه, usul fiqh படிச்சாரு. அதே போல என்ன என்னுடைய ஷேக் இப்னு ஜம்லகானி, வணங்கிட்டானே, இப்னு ஜம்லகானி என்னுடைய ஷேக் என்றார். இவருடைய ஷேக்ல ஒருத்தர் வந்து இமாம் இப்னு கதீர் மிஸ்ஸி. இமாம் மிஸ்ஸி வந்து அப்படி உள்ள ஷேக், தஹதீபுல் கமால் எல்லாம் எழுதினார். அவர் அவ்வளவு மிக முக்கியமான இன்னொரு ஷேக் வந்து இப்னு தைமியா. இமாம் இப்னு கதீர் எப்பயும் வந்து தன்னை அஷ்அரியாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலம் அவருக்கு பல இடங்கள்ல வந்துச்சு. அவர் சலஃபியாக இருந்தார். இமாம் இப்னு கைம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹுடைய மகன் வந்து மகன் இவர் சொல்றாரு, இப்னு கதீர் சொல்றாரு என்ன, அதாவது நீங்க வந்து என்னை அஷ்அரியா தானே நினைக்கிறீங்கன்றார். நான் வந்து அஷ்அரி தான் என்ற அடிப்படையில் இப்னு கதீர் சொல்றாரு. அப்ப இவர் சொல்ற முழு உடம்புலையும் என்னது, அதாவது ஷார் இருந்தாலும் முடி இருந்தாலும், அஷ்அரியா முடி தானே, முழு உடம்புலையும் முடி இருந்தாலும் நீங்க அஷ்அரி நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்னு கைம் ஜௌசியுடைய மகன் என்ன சொன்னதாக என்ன செய்ய வரும். அதுக்கு நிர்பந்தம் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நிறையவே என்ன செஞ்ச அந்த சூழ்நிலையில இருந்துச்சு. அப்போ இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வோட ஜனாசாவுக்கு வந்த டைம்ல இமாம் மிஸ்ஸியும் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் வருவாங்க. வந்துட்டு அந்த அதாவது என்ன அந்த அவருடைய கஃபனை திறந்து பார்ப்பாங்க. பார்த்து என்ன நெத்தியில முத்தமிடுவாங்க. அப்புறம் சொல்லுவாரு, நாங்க பிரிஞ்சு போனதை விட அவருக்கு நரைமுடிகள் கொஞ்சம் கூடுதலாக என்ன செஞ்சது இருந்தது. அப்படின்னா கடைசி நேரம் அவர்கிட்ட படிச்சுட்டு நினைஞ்சிக்காரு, பேத்துக்கிறார். திருப்பி வந்து பார்த்தா என்ன நரைமுடிகள் இருந்தன அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அவருடைய இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மரணத்தை பத்தி இமாம் இப்னு கதீர் சொன்னதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யலாம் பேசலாம். அந்த அளவுக்கான அழகான தகவல்களோடு அவர் என்ன செய்வார், பிதாய வன்னிகால் அந்த மரணத்தை பத்தி பேசியிருப்பார். இப்ப இதுல நீங்க என்ன பார்க்கலாம்னு சொன்னா, சகோதரன் வந்து என்னுடைய ஷேக் இப்னு அதாவது ஜம்லகானி வந்து என்ன செஞ்சாருன்னா சொன்னாரு, இவர் வந்து ஒரு மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணிச்சிட்டார். ஃபமக்கத ஐயா சகோதரன் இஸ்மாயில் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து கொஞ்ச நாள் அப்படியே சுகீனமாயிருந்து என்ன செஞ்சிட்டார், மரணித்து விட்டார். ஃபவஜதல் வாலிது அலைஹி வஜ்தன் கஸீரன் வரஸாஹு பிஅபியாத்தின் கஸீர். இந்த தந்தை அவ்வளவு கவலைப்பட்டார், அவ்வளவு வேதனைப்பட்டார். நிறைய கவிதைகள் அவருக்காக என்ன செஞ்சார், மூத்த மகனுடைய மரணத்தில் நிறைய கவிதைகள் எழுதினார். நிறைய அறிஞர்கள்ட்ட புத்தகம் இருக்கு, பிள்ளைகளுடைய இழப்பு சம்பந்தமாக ஆறுதலுக்கு எழுதிய புத்தகங்கள். அந்த புத்தகங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுரையில என்ன இருக்கும்னா அவரோட புள்ள மௌத்தாயினது ஒரு 10 புத்தகங்களுக்கு சொல்லலாம். முன்னுரையில அவருடைய தந்தையுடைய அவருடைய பிள்ளையுடைய மரணம், அந்த பிள்ளையுடைய மரணத்துல 2ல் 1 தான். ஒன்று மூத்த மரணமாயிரு, மூத்த பிள்ளையுடைய மரணமாயிரு, அது அதிக பிள்ளையுடைய மரணமாயிரு.
நம்ம லஃப்தத்துல் கவிதையில் என்ன படிச்சோம்? எனக்கு பிள்ளைய நான் கேட்டேன், இத்தனை பிள்ளைகள் எனக்கு மௌத்தாயிச்சுன்னு அவர் என்ன செய்யறார் சொல்றார். பல பிள்ளைகளுடைய மரணமாக இருக்கும், அல்லது மூத்தவருடைய மரணமாக என்ன செய்யும், அது இருக்கும். அப்ப இவர் வந்து கவிதைகள் எழுதுகிறார். மூத்த மகன் இஸ்மாயிலை நினைச்சு நிறைய கவிதைகள் என்ன செய்யறாரு, இதுல எழுதுகிறார். அந்த அளவுக்கு கவலைகள் என்ன செஞ்சார் பட்டார். ஃபலம்மா உலித்து, அப்ப அதுக்கு பின்னால பலர் பிறக்கிறாங்க. யூனுஸ், இத்ரீஸ், எத்தனை பேர் பிறந்திக்கிறாங்க. அவங்களுக்கு பேர்கள் வைக்காதவர்கள் அதுக்கு முந்தி பிறந்தவர்கள் அவங்க இருந்திருக்கலாமே. ஆனா நான் பிறந்த பொழுது என்ன செஞ்சாருண்டா, சம்மானி பிஸ்மி, அந்த உணர்வு தானே, அந்த பேரை எனக்கு என்ன செஞ்சாரு, வச்சார். இது முழுமையாகவே ஒரு மூத்தவருக்கும் கடைசிவருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்போடு உள்ள பேச்சு. பேர் என்ன செஞ்சாரு, அவர் வைத்தார். அக்பரு அவுலாதிஹி இஸ்மாயில் வ ஆகிருஹும் வ அஸ்கருஹும் இஸ்மாயில். இப்னு கதீர் சொல்றார், அவருடைய மூத்தவரும் இஸ்மாயில், அவருடைய கடைசி நபரும் மிகச்சிறியவரும் இஸ்மாயில். அப்படி என்று இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சொல்றாரு, என் தந்தை மரணிச்சு இந்த மக்பரால அடக்கப்பட்டார் டமஸ்கஸ்ல. வகுந்து இதாக சகீரன், பாப்பா மரணிச்ச நேரத்துல வந்து நான் மிச்சம் சிறியவராக இருந்தேன். இப்ன தலாதி சிரி, எனக்கு 3 வயசு, அவு நஹ்விஹா, அல்லது கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வயசு இருக்கும். லா உத்ரிகு இல்லா கல் ஹுல்ம், நடக்கிறதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி தான் விளங்குமே தவிர வேற இப்ப எனக்கு இல்ல. இப்ப எனக்கு அதெல்லாம் கனவு போலதான் தெரியுமே தவிர வேற விளக்கமாக இல்ல. யாரு, மனன மலையான இமாம் இப்னு கதீர் சொல்றாரு, 3 வயசுல நடந்த அந்த நிகழ்வுகள் எனக்கு அந்த கனவுகள்ல நடந்து பாரு. நம்மள கொஞ்சம் பேர் வந்து 8 மாசத்துல வந்து உமா இப்படி செஞ்சான்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுல உதாரணத்துக்கு அந்த அளவு இருக்கு. கிட்டத்தட்ட 8 மாசத்துல இவருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. உலகத்துல அப்படி ஞாபகம் இருக்கலாது, அந்த லெவலுக்கு கிட்ட கொண்டு போவாங்க. 2.5 வயசுல நடந்தது தெரியும், 3 வயசுல நடந்தது தெரியும், 4 வயசுல எனக்கு பள்ளிச்சென்று அது நடந்த சம்பவம் அப்படி கிளியரா விளங்குது, கண்ணாடியில பாக்குற மாதிரி விளங்குது. இப்னு கதீரை விட ஒரு பெரியவர். ஒரு சம்பவம் சொன்னா சில வேலை சான்ஸ், ஒரு சம்பவம் 2 சம்பவங்கள் ஞாபகம் மிக்க, ஒரு 6-7 வயசு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, அது மறுக்கல. 3-3.5 வயசுல என்ன செய்வாங்கடா, இமாம் இப்னு கதீர் சொல்றார், லா உத்ரிகு இல்லா கல் ஹுல். இப்ப நினைச்சு பார்த்தா அந்த கனவுல நான் ஒன்று கண்டா எப்படி சில விளக்கங்கள் இருக்குமே, அது மாதிரி தான் எனக்கு விளங்குது. என்ன அதுக்கு பின்னால் இவர் என்ன சொல்றாரா, டெமஸ்கஸ்ல தந்தை மரணிச்சதோட அவர் அதுல சொல்லுவார், தந்தை வந்து எங்களுடைய வாழ்க்கையுடைய செலவுகளுக்காக சிட்டியில இருக்கிறத தான் விரும்புவார். இப்ப வருமானத்துக்காக சிட்டியில இருக்கிறத தான் விரும்புவார். தும்ம தஹவ்வல்னா மின் பஅதிஹி ஃபீ சனதி 77 இலா திமஷ்க். பிறகு நாங்க அங்க இருந்து டெமஸ்கஸுக்கு வந்துட்டோம் 707ல. இல்லைங்களா, 707ல நாங்க என்ன செஞ்சிட்டோம், அந்த இடத்துக்கு வந்துட்டோம். 707 கிட்டத்தட்ட ஒரு 7 வயசளவுல நம்ம வந்துட்டோம். எனவே சரியா பிறக்கிறார் வந்து 700ல, சரியா 707ல வந்துட்டோம். யாருடைய பொறுப்புலையும் யாருடைய தலைமையிலையும் வாரமண்டா, கமாலுத்தீன் அப்துல் வஹாப். கமாலுத்தீன் அப்துல் வஹாப் யாரு, இவங்களுடைய தாயிட மூத்தவர். இவங்களுடைய தாயிட மூத்தவர் அவர் தான் அப்துல் வஹாப். இவருக்கு மூத்தவர் யாரு, இப்ப இந்த அடிப்படையில பார்த்தா, தாய் தந்தையின் அடிப்படையில பார்த்தா மூத்தவர். இல்லையா இஸ்மாயில் அவர் மரணிச்சிட்டார். அவருடைய தோழமையோடு நம்ம இந்த தாயோட என்ன செஞ்சோம், நம்ம வந்தோம். வகத் கான லனா ஷகீகன் வபினா ரஃபீகன் ஷஃபூகன் அப்படின்ற அந்த அப்துல் வஹாப் எங்களுக்கு இரத்த, அதாவது ஒன்றாக பிறந்த ஒன்று விட்ட சகோதரராக இருந்தாரு. எங்களோடு அவ்வளவு கருணையாக இருந்தார், எங்களோடு அவ்வளவு கவனம் செலுத்தக்கூடியவராக இருந்தார். வகத் தஅخرت வஃபாத்து இலா சனதி 50. 750ல அவர் என்ன செஞ்சார், அவருடைய வஃபாத்து பிந்திச்சு, கொஞ்சம் நீண்ட காலம் இருந்தார். 750ல மரணிச்சார். இவருக்கு 7, அவர் வந்து 750ல மரணிக்கிறார் என்றார். பெரிய வயசுக்கு எப்போ இருந்துச்சு. ஃபஷ்தகல்து அலா யதிஹி ஃபில் இல்ம், அவர்ட்ட நான் படிச்சேன். அப்துல் வஹாப் தான் என்ன செஞ்சேன், நான் படித்தேன். ஃபயஸ்ஸர் அல்லாஹு தஆலா மின்ஹு மா யஸ்ஸர், அவர்ட்ட இருந்து எனக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு கல்வியை என்ன செஞ்சான், இலகுபடுத்தினான். வஸஹல மின்ஹு மா தஅஸ்ஸர், எதெல்லாம் கஷ்டமாயிச்சோ அதெல்லாம் அவர் மூலம் எனக்கு என்ன செஞ்சது, லேசாகிச்சு. வல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவர் என்றார். இது டோட்டலாகவே மூத்த சகோதரர்கள் 2 பேரை பத்தி பேசுறாரு. உண்டு இஸ்மாயில், அடுத்து அது வந்து அதாவது தந்தை வழி சகோதரர், இது வந்து தாய் தந்தை, சரியா, உடன் பிறந்த சகோதரனை பத்தி பேசுறார், சரியா. அடுத்தது தான் கடைசி சகோதரன் என்ன செய்யறார், பேசுறார். அந்த உணர்வுகள் எல்லாம் ஒரு தாங்கிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கும். இது போல அதாவது இன்னும் சில சகோதரத்துவம் இதுல வந்து படிப்போட சம்பந்தப்பட்டதுல நம்ம பார்க்கிறோம். இமாம் சித்திக் ஹசன் கான் அல் கன்னூஜி 246ல பிறந்தவர். இவருடைய அதாவது இவர் வந்து அதாவது இமாம் சித்திக் ஹசன் கான் அல் கன்னூஜி வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், சரியா, 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்து. இவருடைய சகோதரன் வந்து 1246 ஹிஜ்ரில பிறக்க, எல்லாம் அதாவது இந்த கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முந்தைய காலப்பகுதி. கன்னூஜின்னு சொல்றது கன்னூசின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய வட பகுதியில் உள்ள பகுதி. இவர் அமீர், யாரு, சித்திக் ஹசன் கான் வந்து அமீர் புகாரி என்னவாங்க.
சித்திக் ஹசன் கான் அல் புகாரி. சரியா, அந்த இதிலிருந்து வந்தவர் தான் அவர். இவருடைய சகோதரருடைய பேர் வந்து அஹ்மத் ஹசன். இவர் சித்திக் ஹசன், இவருடைய சகோதரர் பேர் வந்து அஹ்மத் ஹசன். அவர் சொல்றாரு, யார் சித்திக் ஹசன் கான் சொல்றாரு, இந்த சித்திக் ஹசன் கானுடைய அந்த சகோதரர் பத்தி இந்த வரலாறுல சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, இவர் வந்து ஜமால் உலூம் வல் ஃபுனூன் அல் முத்தஃபர்ரிகா பின் பிலாதின் ஷத்தா, நிறைய கல்விகளை பல ஊர்களில் இருந்து திரட்டின ஒரு மனிதர் தான் சகோதரர் அஹ்மத் இப்னு ஹசன் அவர்கள். இவர் டில்லியில் உள்ள நிறைய உலமாக்கள்கிட்ட என்ன செஞ்சாரு, நிறைய படிச்சார். பெரிய உலமாக்கள், நிறைய அரபுகள் வந்து டில்லியில் அன்றைக்கு வாழ்ந்த பெரிய அறிஞர்கள்ட்ட எல்லாம் படிச்சுக்கிறாங்க என்று பெரிய அறிஞர்களுடைய பெயர்கள் எல்லாம் என்ன செய்யறாரு அதுல சொல்றாரு. ஹரமுக்கு உம்ராவுக்காக அல்லது ஹஜ்ஜிக்காக அவர் என்ன செய்யறாரு, பயணிக்கிறாரு. அப்ப வழியில 1877 என்ன செய்தார், அவர் மரணித்தார். இவரிடம் இருந்து சித்திக் ஹசன் கான் நிறைய பிரயோஜனம் அடைந்தார். அந்த சகோதரர் இவரிடம் இருந்து, அதாவது மிகப்பெரிய பிரயோஜனங்களை, அஹ்மத் ஹசன் வந்து அவரிடம் இருந்து சித்திக் ஹசன் வந்து நிறைய பிரயோஜனங்களை அடைந்தார், படிச்சாரு. எந்த அளவுக்குண்டா, சலஃப பின்பற்றணும், அகீதால சரியா இருக்கணும், தக்லீதிலிருந்து நம்ம தூரமாகணும், அதில் படிச்ச யார்ட்டு இந்த அஹ்மத் ஹசன் இருந்தா என்ன செஞ்சாரு, சித்திக் ஹசன் கான் மிகவும் படிச்சார். ஃபஹுமா கானா மத்ரஸத்தஹுல் ஊலா. சரியா, நிறைய 2 பேரை சொல்லிட்டு அவர்கள் 2 பேரும் இவருடைய முதல் மദ്രസാவாக இருந்தார். அவர்கள் 2 பேர், இன்னொரு ஷேகை சொல்லி அவர்கள் 2 பேரும் என்ன முதல் மദ്രസാவாக இவருக்கு இருந்தார்கள். யாருக்கு, சித்திக் ஹசன் கான். ஒரு சகோதரனுடைய மின்னத், ஒரு சகோதரனுடைய அறிவு ரீதியான அருள் என்பது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான ஒரு செய்தி என்பதை பார்க்கணும். இது போல செய்திகள் வந்து நிறைய இந்த விஷயத்துல சொல்லிட்டு போகலாம். நான் சில விஷயங்களை சொல்லல. உதாரணமா இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா 2 சகோதரர் வணங்கிட்டா, அந்த 2 சகோதரர்கள் தான் இமாம் இப்னு தைமியாவுக்கு செலவழிச்சது. வாழ்க்கை செலவெல்லாம் பொறுப்பு யாரு, இமாம் இப்னு தைமியாவோட 2 சகோதரர். இமாம் இப்னு தைமியாவோட வரலாற்றுல பார்க்கலாம். சிறைச்சாலையில ஜைனுத்தீனும் சேர்ந்து சிறைச்சாலையில என்ன செஞ்சாரு, இருந்தார். இமாம் இப்னு தைமியாவோட இருந்தார். அப்போ அவரும் சகோதரர்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 80 முறை குர்ஆன் ஓதி முடிக்கிறான். இதுல 81வது முறை ஆரம்பிக்கிற டைம்ல தான் இமாம் இப்னு தைமியா மரணிச்சார் சகோதரன் செய்றாரு சொல்றாரு. அப்ப சகோதரர்களுடைய முழு ஆதரவு யாருக்கு இருந்துச்சு, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இருந்தது. முழு பொறுப்பும் அவர்கள். இவர் முழுமையாக கல்வியில் என்ன செஞ்சார், கவனம் செலுத்தினார் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் இப்படி அறிஞர்களாக இருந்தவர்கள் தான் நம்ம நிறைய எடுத்து போறோம். இப்னுல் அசீர் என்ற அறிஞர்கள் வருவாங்க. அவரோட முழு குடும்பம் எல்லாம், அதாவது அப்பாசி கிலாபத் வீழ்ற அந்த காலப்பகுதியில் 600 பிறந்தவங்க இப்னுல் அசீர் தான் எல்லாம். விளங்கிட்டா, அவர்கள் வந்து ஒருத்தர் ஹதீஸ் துறையில் இருந்திருப்பார், ஒருத்தர் வரலாற்று துறையில் இருந்திருப்பாரு, ஒருத்தர் வந்து மொழியியல் துறையில் இருந்திருப்பாரு. இப்படிப்பட்ட அறிஞர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. எடுத்துப்பாரு. அவர் சகோதரன் சொல்றாரு, இப்னுல் அசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு சகோதரன், என்னுடைய சகோதரன் வந்து ஒரு சகோதரன், அடுத்த மூத்த சகோதரனை பத்தி சொல்றாரு. அவருக்கு வந்து பெரலைஸ் ஆயிட்டு, கையில ஒரு பகுதி பெரலைஸ் ஆயிட்டு, கையும் காலும் பெரலைஸ் ஆயிட்டு, அல்லது கால் பகுதி பெரலைஸ் ஆயிட்டு. அப்போ வந்து ஒரு டாக்டரை நம்ம என்ன செய்ய எடுத்துட்டு வரோம். இவர் வந்து அரசர்கள், அரச சபையோடு நிறைய தொடர்பாக இருந்தார். அவங்க வந்து ஆலோசனை கேட்கறது அதுலயே நிறைய பிஸியாவும் என்ன செஞ்சார் இருந்தாரு. ஆனா மிகப்பெரிய அறிஞர். இவருக்கு மருத்துவம் செஞ்ச டைம்ல இவர் குணமடைஞ்சு வர ஆரம்பிச்சார். மருத்துவம் செஞ்ச டைம்ல கொஞ்சம் குணமடைஞ்சு வர ஆரம்பிச்சார். குணமடைஞ்சு வர ஆரம்பிச்சோடனே அத கைகள்லாம் கொஞ்சம் நீளமாக, காலெல்லாம் கொஞ்சம் இயங்க ஆரம்பிச்சிட்டு சகோதரனை கூப்பிட்டு சொல்றாரு, மூத்தவர், இவருக்கு கூலியை கொடுத்து அனுப்பிடுங்க, டாக்டருக்கு கூலியை கொடுத்து அனுப்பிடுங்க, வசரிஃபு சொல்றாரு. அதானே குணமாகிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் ஓகே ஆயினா என்ன செய்யும், சரியாயிருமே, இந்த மருத்துவம் செய்யுது. இல்லை, நான் இப்போ வயசாகிட்டேன், கடைசி கால பகுதியில் இருக்கிறேன், அரச சபை விட்டு இந்த நோயின் காரணமாக இப்ப யாருமே என்ன செய்யறதில்லை, என்ன பார்க்க வாரதில்லை. இதான் முக்கியமான விஷயத்துக்கு தான் வரேன். நான் இந்த ஒரு நிலையிலேயே நான் இருக்கிறதுக்கு என்ன செய்றேன், ஆசைப்படுறேன். எனது மற்ற வேலைகளையும் செய்வதற்கு என்ன இண்டல் கலீல் மின துன்யா, துன்யால இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு என்ன செய்யுது இருக்குது. அதனால எனக்கு இந்த நிலையை நான் திருப்தி அடைஞ்சு கொள்றேன், எனக்கு இது போதுமானது என்று சொல்லி அவர்களே என்ன செஞ்சாரு, திருப்பி அனுப்பினார். அந்த கால பகுதியில் தான் நிறைய நூல்களை எழுதினார். அந்த கால பகுதியில தான் அவ்வளவு நூல்களை எழுதினார். ஒரு நமக்கு வந்து இப்படி ஒரு ஷலல் ஏற்பட்டு விளங்கிட்டா, அதை வந்து மாறிக்கல தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, நான் இப்போ ஒரு நல்ல முறையில் அரசு சபையோட தொடர்புலாம் எனக்கு குறைஞ்ச நாள் இபாதத்தோடையும் தீனோட இருக்க படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்குது. அவருக்கு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பியிருக்க, நான் இருக்கக்கூடிய இது இன்னும் கொஞ்சம் கலந்த உலகத்துல வாழ போறோம் என்று எனது சகோதரர் என்ன செஞ்சாரு சொன்னார் என்ற செய்தியை அவரோட சகோதரர் சொல்றாரு. இது போல நிறைய அறிஞர்களுடைய வரலாறுகள் இருக்கு. நம்மளோட தலைப்பு வந்து குடும்பவியல். அதனால வரலாறுகளா பேசப்படாது. எதுல செய்திகள் இருக்குதோ அதை மட்டும் நான் இந்த இடத்துல என்ன செஞ்சேன், நான் எடுத்தேன். இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் சகோதரர்கள சப்ஜெக்டுகள் போற டைம்ல இது மூத்த சகோதர சம்பந்தமே, அதனால தான் இந்த பகுதி எடுத்தேன். அதுல வந்து சகோதரர்களாக இருந்த சஹாபாக்களுடைய கொஞ்சம்
தகவல்களை ஷோர்ட்டாக என்ன செய்வோம், இவங்கெல்லாம் சகோதரர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி சாதாரண அந்த சில தகவல்களை நம்ம என்ன செய்வோம் தெரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் வந்து இந்த அதாவது மூத்த சகோதரத்துவமும் தான் மற்றைய சகோதரத்துவம் விஷயத்திலும் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டி, என்ன விஷயங்களை நம்ம உணர வேண்டி இருக்குது, என்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வழிகாட்ட வேண்டி இருக்குது, அப்படி என்ற பகுதியை நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல வந்து நாங்கள் மிக முக்கியமாக ஒரு முக்கியமான அறிஞர், சவுதி அரேபியால வாழ்ந்த கர்ஆவி அப்படி என்ற ஒரு அறிஞர், சரியா, அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் அல் கர்ஆவி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவர் மரணிச்சிட்டார். அவருடைய மகனாகிய அப்துல் ரஹ்மான் அல் கர்ஆவி ஒரு புத்தகம் எழுதுறார். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய குடும்ப பின்னணியில் உள்ளவங்க, பெரும் சகோதரத்துவத்தோட வாழ்ந்தவங்க. என்னதெல்லாம் ஒரு குடும்ப ரீதியாக பெரும் குடும்பம் ஒன்று அனுபவப்படுமோ அந்த அனுபவங்கள் எல்லாம் அப்படியே தொகுத்து பைனி ஒபைன இஹ்வதி, எனக்கும் என் சகோதரர்களுக்கும் இடையில் என்று ஒரு நூல் எழுதுறார். ஒரு நூல் எழுதுறார். அந்த நூலை வசியத்தாக தொகுத்து சுருக்கமாக நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன், என்னென்ன பகுதியில் அவர் சுட்டி காட்டுகிறார், எதெல்லாம் உணர வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார். இது எந்த அடிப்படையில் இருக்கும்னா, நாங்க ஏற்கனவே அந்த இரத்த உறவுகளுக்கு இடையில எப்படி இருந்திருக்கணும் இதற்கு ஒரு பட்டியல் சொல்லுவோமே, அந்த அடிப்படையிலான அந்த ஒரு உறவு முறை, அந்த உணர்வுகளை வழிகாட்டுகிறார். என்னென்ன விஷயம் நம்ம கடைபிடிக்கணும் வழிகாட்டுகிறார். அவைகள் எல்லாம் இந்த பகுதிக்குள்ள அடங்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு மூத்த சகோதரர்களுடைய விஷயத்துல இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு சில பகுதிகள் என்ன செய்து இருக்குது, அதையும் என்ன நாங்கள் அந்த நேரத்தில் பார்த்து விட்டு இந்த பகுதிக்குள்ள என்ன செய்வோம் வருவோம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.